நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் அதிமுக பொதுச் செயலாளர் யார் என்பது குறித்து வழக்கு நிலுவையில் உள்ளதால் துணை பொதுச் செயலாளர் நியமனம் செல்லாது என்று நிதியமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், ஜிஎஸ்டியை காரணம் காட்டி கொள்ளை லாபம் ஈட்டும் வியாபாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜெயக்குமார் தெரிவித்தார். நீதிமன்றத்திலும் அதே நேரத்தில் தேர்தல் ஆணையத்திலும் இந்த பிரச்சனை குறித்து ஒரு பெண்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்கும்போது இப்போ துணை பொதுச் செயலாளர் என்பதே அது இல்லை என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். எனவே இல்லை என்று எடுத்துக்கொள்ளும் போது அதுவே ஒரு கேள்விக்குறி. இல்லை என்று எடுத்துக்கொள்ளும் போது அவர்கள் நியமனம் என்பது நிச்சயமாக செல்லாத ஒன்று. தமிழகத்தில் ஆட்சியை கலைக்க நினைப்பவர்களின் எண்ணம் ஈடேறாது என்றும் நிதியமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ஏவாக இருந்தாலும் சரி, பியாக இருந்தாலும் சரி, ஏ யார் என்று புரிந்து கொள்வீர்கள், பி யார் என்று புரிந்து கொள்வீர்கள். ஆட்சியை கலைக்க வேண்டும், ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும் என்று நினைத்து அதற்கு உண்டான எல்லா விதமான ஒரு அநியாயங்களை செய்தால், ஒரு சூழ்ச்சிகள் செய்தால் நிச்சயமாக அம்மாவுடைய ஆன்மா அவளை மன்னிக்கவே மன்னிக்காது. உண்ட வீட்டிற்கு ரெண்டங்கம் செய்கின்ற துரோகிகளை இந்த நாடே மன்னிக்காது.